காவேரி தேடி போயிட்டுருக்கும்போது கரெக்டாக வெண்ணிலா தடுத்து நிறுத்தி எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதுக்காக தான் காவேரி உன்னை விட்டுட்டு போகிறா, இதுக்கப்புறம் உன் கூட சேர மாட்டா அப்படின்ற விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. காவேரி ஏன் இந்த மாதிரி ப்ராமிஸ்லாம் பண்ணுறா? அப்போது நீ வேணும்னு காவேரி பயன்படுத்திக்கணும்ல, காவேரியோட வீக்னஸை நீ பயன்படுத்தியிருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை. நீ இவ்வளோ அடிபட்டுக்கேன்னு உன்னை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ இப்படி ஒரு துரோகத்தை பண்ணியிருக்க. நீ கூட இருந்தே ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. வெண்ணிலாவை பார்த்து வெண்ணிலா அப்படியே அமைதியாக இருக்காங்க. என்ன வெண்ணிலா பேசவே மாட்டேங்கிறேன், அமைதியாக இருக்க அப்படின்னோடனே, காவேரி அவளுக்கு எப்போ குழந்தை உண்டாயிடுச்சுன்னு சொன்னாலோ அப்போவே நான் யோசித்தேன் இது நடக்குமான்னு சொல்லிட்டு. ஆனால் காவேரி தான் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதனால தான் ஒரு வேளை காவேரி விட்டுட்டு போனால் நீ என்னை ஏற்றுக்க சான்ஸ் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நீ என்ன விஜய் இப்படி பேசுகிறேன்னு இங்கே பார், காவேரி விட்டு கொடுத்துட்டு போனாலும் சரி, காவேரி என்னை வேணான்னு சொன்னாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஆனால் காவேரி நான் இக்காரனை கூட விட்டு தர மாட்டேன், யாருக்காகவும் நான் விட்டு தரவே மாட்டேன். காவேரி தான் என் வாழ்க்கை, காவேரி தான் எனக்கு எல்லாமே, என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் தான் எனக்கு உலகமே. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மனசில் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இந்த மாதிரி என்னை தொல்லை கொடுக்காத. இன்னொரு விஷயம், காவேரி ஒரு வேளை என்னை விட்டு பிரிஞ்சால் கூட சரி, அவன் நினைவாகவே நான் இருப்பேனே தவிர வேற ஒரு பொண்ணை என்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. அந்த இடத்துக்கு நான் எப்போவோ போயிட்டேன். என் மனசு என் உடம்பு எல்லாத்துலேயும் என் காவேரி மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே விஜயை பார்த்துட்டு அப்படியே யோசிக்கிறாங்க. என்ன என்ன பார்க்குற வெண்ணிலா, இந்த ஜென்மத்தில் நீயும் நானும் ஒன்றும் சேரவே முடியாது. அதுக்காக என் காவேரியை என்னை விட்டு அநியாயத்துக்கு பிரிச்சுட்டல. உனக்கு இப்போ வரைக்கும் நான் என்ன துரோகம் பண்ணேன்? இது இப்போ வரைக்கும் உனக்கு நான் நல்லது மட்டும் தானே பண்ணேன். அதுக்கு கொடுக்குற கூலியா நீ அப்படி சொன்னோன்னே, விஜய் என்னை மன்னிச்சிடு விஜய், நான் வேணும்னு பண்ணல. அந்த இருக்க சூழ்நிலை நீ மறுபடியும் எனக்கு கிடைக்க மாட்டியான்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் பண்ணிட்டேன். சாரி விஜய், சரி நீ கவலைப்படாத, காவேரிக்கிட்ட பேசி நான் உன்னை சேர்த்து வைக்கிறேன்னொன்னே, நான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தணும் எனக்கு தெரியும் அப்படின்னு போகிறாரு. ப்ளீஸ் விஜய், நான் சொல்கிறது கேளு, காவேரி இப்போ சமாதானமே ஆக மாட்டா, நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு வெண்ணிலாவும் வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி ரொம்ப டென்ஷனாக வண்டியில் ஏறுறாங்க. அப்போ கரெக்டாக யாரோ குரல் கொடுக்குறாங்க காவேரின்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்ணிலா நிற்கிறாங்க. வெண்ணிலா பார்த்து காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே நீ ஏன் வெண்ணிலா இங்கே வந்த, அதுவும் இந்த மாதிரி நிலமையில இப்படி தனியாக வந்தேன்னொன்னே, நான் மட்டும் வரல விஜயும் வந்திருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. காவேரியை பார்த்து விஜய் செமையாக முறைக்கிறாரு. அப்படியே பார்த்து டென்ஷனாக வராரு. அப்படியே பார்த்து முறைச்சி நிற்கிறாரு. உடனே அப்படியே பார்க்குறாரு. அப்படியே காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியும். விஜயை பார்த்து யோசிக்கிறாங்க. விஜய்க்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னோடனே, விஜய்க்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடுச்சு, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். விஜயால் அந்த விஷயத்தை தாங்கிக்கவும் முடியல. அவர் ஒரு முடிவு பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அது இருக்கட்டும், நீ எதுக்காக இப்போ ஊருக்கு போகிறேன்னொன்னே, ஏன் வெண்ணிலா எதுவுமே தெரியாத மாதிரி நீ கேட்குற, உங்ககிட்ட கொடுத்த நான் ப்ராமிஸ்க்காக நான் போய் தானே ஆகணும். இங்கே பாரு, நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக விஜய் என்னை தேடி வருவார்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் கிளம்புறேன். சரி, இப்போ மட்டும் தேடி வராமல் விட்டார், இப்போவும் தேடி வந்திருக்காருல அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க விஜயை. விஜய் செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு, நீ எங்கே போனாலும் சரி விஜய் உன்னை தேடி வரதான் செய்வார். அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, இங்கே பாரு வெண்ணிலா, அவர் என்னை தேடி வந்தாலும் சரி, என்னை பார்க்க ரொம்ப தொல்லை பண்ணாலும் சரி, எக்காரனை கொண்டும் நான் ப்ராமிஸை பின்வாங்கிறதா இல்லை. உனக்கு கொடுத்த ப்ராமிஸை நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். விஜய் உன்னை ஏற்றுக்கிறாரு, ஏற்றுக்காம விடுறாரு, அது அவரோட இஷ்டம். ஆனால் அவர் நான் வேணான்னு சொல்லி முடிவு பண்ணது என்னோட இஷ்டம். அவர் வாழ்க்கையில் நான் வேணாம் வெண்ணிலா, அது நல்லதே கிடையாது விஜய்க்கு. அதனால தான் நான் இப்படி யோசிச்சு இப்படி பண்ணேன். மற்றபடி உனக்கு கொடுத்த ப்ராமிஸும் ஒரு காரணம், இதுவும் ஒரு காரணம் அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அப்படியே முறைச்சபடி நிற்கிறாரு, வாயே திறக்கலை. அதை பார்த்துட்டு ஏன் விஜய் எதுவும் பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. இங்கே பாரு வெண்ணிலா, இதுதான் என்னோட முடிவு. நீ விஜய்கிட்ட நான் சொல்கிறது முன்னாடி நீயே சொல்லிடு அப்படின்னோடனே, இங்கே தானே விஜய் இருக்காரு, நீயே சொல்லிடு அப்படின்னோடனே, அது உன்னால் விஜயை பார்த்து நீ பேச முடியல, ஏன்னா நீ செஞ்ச வேலை அப்படி, அதனால் பேச முடியல. உன்னை விஜய் பார்த்து பேச முடியாமல் தானே இப்படி ஓடுற. இங்கே பாரு வெண்ணிலா, என்ன பேசுகிற நீ அப்படின்னு. எனக்கு தெரியும் காவேரி, நீ பயந்து ஓடுற, ஆனால் விஜய்க்காக நீ ஓடல, உன் மனசாட்சிக்கு பயந்து ஓடுற, அதுதானே அப்படின்றாங்க. அதை பார்த்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நிற்கிறாங்க காவேரி. இங்கே பாரு காவேரி, நீ விட்டு கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிற, ஆனால் விஜய் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, அதனால் விஜய் என்னை ஏற்றுக்கிற மாதிரி செஞ்சுட்டு அப்புறமா போ அப்படின்றாங்க. அது எப்படி நான் பண்ண முடியும், அது அவரோட இஷ்டம், அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. உன்கிட்ட நான் என்ன சத்தியம் பண்ணேன், விஜய் வாழ்க்கையிலேருந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் சத்தியம் பண்ணேன். மற்றபடி ஒன்று அவர் ஏற்றுக்காரதோ அவர் தனிப்பட்ட விஷயம், அது நான் எப்படி தலைய முடியும். என்ன காவேரி, அநியாயமாக இருக்குது, விஜயை என்னை ஏற்றுக்க சொல்லிட்டு போ அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி இப்படி சொல்கிறாருன்னு.